ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் பட ஐஎம்எஸ்கே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இந்த தட்ஸ் ப்ளஸ் WH கொஸ்டின் வேர்ட்ஸ் இந்த சீரீஸ் பார்த்துட்டு வரோம். நம்ம இது வரைக்கும் 3 வீடியோ பார்த்துருக்கோம். முதல் தட்ஸ் வை, ரெண்டாவது தட்ஸ் வாட், மூணாவது தட்ஸ் வாட்டுக்கும் தட்ஸ் விச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ. தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் இந்த ஃப்ரேஸை நம்மளோட கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தட்ஸ் வேரை நம்ம பயன்படுத்துகிறது எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 3 கன்ஜெக்ட் கொஞ்சம் லைட்டாக திரும்பி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல் தட்ஸ் வை. தட்ஸ் வைன்றது எதுக்காண்டி பயன்படுத்துச்சு? ஒரு ரீசனை சொல்கிறதுக்காண்டி பயன்படுச்சு. அதனால தான் அவன் வந்தான். இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்கிறதுக்காண்டி நமக்கு தட்ஸ் வை அப்படின்ற கன்ஜெக்ஷன் நமக்கு பயன்படுச்சு. தட்ஸ் வாட் அப்படின்றது அதுதான் ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடுறதுக்கு நமக்கு தட்ஸ் வாட்ன்ற ஃப்ரேஸ் அல்லது கன்ஜெக்ஷன் நமக்கு பயன்படுச்சு. தட்ஸ் விச் அப்படின்றது ஒரு உயிரற்ற ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்காண்டி நமக்கு அந்த தட்ஸ் விச்ன்ற கன்ஜெக்ஷன் பயன்பட்டுச்சு. இப்போ இந்த தட்ஸ் வேர்ன்ற கன்ஜெக்ஷன் அல்லது ஃப்ரேஸ் நமக்கு எதுக்காண்டி பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த குறிப்பிட பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான், இங்கே தான் அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் வேர் அப்படின்னா இங்கே தான். இப்போ இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில் அடிக்கடி பயன்படக்கூடிய சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் ப்ளஸ் இந்த திஸ் இஸ் வேர் இதை எப்படி நம்மளோட கேள்வி வாக்கியங்களை பயன்படுத்துறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். அங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். தட்ஸ் வேர் ஐ புட் மை கீஸ். தட்ஸ் வேர் ஐ புட் மை கீஸ். அங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். இங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். இங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். திஸ் இஸ் வேர் ஐ புட் மை கீஸ். திஸ் இஸ் வேர் ஐ புட் மை கீஸ். இங்கே தான் என்னோட சாவியை வச்சேன். அங்கேயே அவங்க மகன் படிக்கிறான். என்னோட மகனும் அங்கே தான் படிக்கிறான். என்னோட மகனும் அங்கே தான் படிக்கிறான். தட்ஸ் வேர் மை சன் ஆல்சோ ஸ்டடீஸ். தட்ஸ் வேர் மை சன் ஆல்சோ ஸ்டடீஸ். என்னோட மகனும் அங்கே தான் படிக்கிறான். இங்கே தான் என்னோட மகனும் படிக்கிறான். இங்கே தான் என்னோட மகனும் படிக்கிறான். திஸ் இஸ் வேர் மை சன் ஆல்சோ ஸ்டடீஸ். திஸ் இஸ் வேர் மை சன் ஆல்சோ ஸ்டடீஸ். இங்கே தான் என்னோட மகனும் படிக்கிறான். இங்கே தான் நான் அவரை பார்த்தேன். இங்கே தான் நான் அவரை பார்த்தேன். திஸ் இஸ் வேர் ஐ சா ஹிம். திஸ் இஸ் வேர் ஐ சா ஹிம். இங்கே தான் நான் அவரை பார்த்தேன். இங்கே தான் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். இங்கே தான் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். திஸ் இஸ் வேர் ஐ சா a snake. திஸ் இஸ் வேர் ஐ சா a snake. இங்கே தான் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். அங்கே தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். அங்கே தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். தட்ஸ் வேர் ஐ எம் கம்மிங். தட்ஸ் வேர் ஐ எம் கம்மிங். அங்கே தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். நாங்கள் அங்கே தான் போகணும். நாங்கள் அங்கே தான் போகணும். தட்ஸ் வேர் வி ஹாவ் டு கோ. தட்ஸ் வேர் வி ஹாவ் டு கோ. நாங்கள் அங்கே தான் போக வேண்டும். அங்கே தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அங்கே தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். தட்ஸ் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங். தட்ஸ் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங். அங்கே தான் நான் நின்று இருக்கிறேன். அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்களும் வரீங்களா? அங்கே தான் நான் போயிட்டுருக்கிறேன். தட்ஸ் வேர் ஐ எம் கோயிங். தட்ஸ் வேர் ஐ எம் கோயிங். நான் அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். நான் அங்கே தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். நான் அங்கே தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். தட்ஸ் வேர் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். தட்ஸ் வேர் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். நான் அங்கே தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். நான் அங்கே தான் பிறந்தேன். நான் அங்கே தான் பிறந்தேன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். நான் அங்கே தான் பிறந்தேன். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up. இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் இங்கே தான் இந்த பேக்கை வாங்கினேன். நான் இங்கே தான் இந்த பேக்கை வாங்கினேன். திஸ் இஸ் வேர் ஐ பாட் திஸ் பேக். திஸ் இஸ் வேர் ஐ பாட் திஸ் பேக். நான் இங்கே தான் இந்த பேக்கை வாங்கினேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த திஸ் இஸ் வேர் இதை எப்படி கேள்வி வாக்கியங்களை பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு பி வேர் இஸ், ரெண்டாவது தட் அல்லது திஸ். அங்கே தானா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் தட் வேர், இங்கே தானா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் திஸ் வேர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு சென்டென்ஸோ அல்லது கிளாஸோ நம்ம அமைச்சுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பயன்படுத்தி சில கேள்வி வாக்கியங்கள் அமைப்போம். அங்கே தான் நீங்கள் போகணுமா? அங்கே தான் நீங்கள் போகணுமா? இஸ் தட் வேர் யூ ஹாவ் டு கோ? இஸ் தட் வேர் யூ ஹாவ் டு கோ? நீங்கள் அங்கே தான் போகணுமா?
அங்கே தான் நீங்கள் போகிறீங்களா? அங்கே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? இஸ் தட் வேர் யூ ஆர் கோயிங்? இஸ் தட் வேர் யூ ஆர் கோயிங்? நீங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் அங்கே தான் போகிறீங்களா? இங்கே தான் நீங்கள் இதை வாங்கினீங்களா? இங்கே தான் நீங்கள் இதை வாங்கினீங்களா? இஸ் திஸ் வேர் யூ பாட் திஸ்? இஸ் திஸ் வேர் யூ பாட் திஸ்? நீங்கள் இங்கே தான் இதை வாங்கினீங்களா? இங்கே தான் நீங்கள் உங்கள் மொபைலை வச்சிங்களா? இங்கே தான் நீங்கள் உங்கள் மொபைலை வச்சிங்களா? இஸ் திஸ் வேர் யூ புட் யுவர் மொபைல்? இஸ் திஸ் வேர் யூ புட் யுவர் மொபைல்? நீங்கள் இங்கே தான் உங்களோட மொபைலை வச்சிங்களா? இங்கே தான் நீங்கள் அவரை பார்த்தீங்களா? இங்கே தான் நீங்கள் அவரை பார்த்தீங்களா? இஸ் திஸ் வேர் யூ saw him? இஸ் திஸ் வேர் யூ saw him? இங்கே தான் நீங்கள் அவரை பார்த்தீங்களா? ஓ, நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்களா? ஓ, நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்களா? இஸ் திஸ் வேர் யூ were born? இஸ் திஸ் வேர் யூ were born? ஓ, இங்கே தான் நீங்கள் பிறந்தீங்களா? நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? அதாவது நீங்கள் இங்கே தான் குடியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஸ் திஸ் வேர் யூ ஸ்டே? இஸ் திஸ் வேர் யூ ஸ்டே? நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறீங்களா? அங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இஸ் தட் வேர் யூ ஆர் வெயிட்டிங்? இஸ் தட் வேர் யூ ஆர் வெயிட்டிங்? அங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அங்கே தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களா? அங்கே தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா? இஸ் தட் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங்? இஸ் தட் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங்? அங்கே தான் நீங்கள் நின்று இருக்கீங்களா? இங்கே தான் நீங்கள் அவங்கள வர சொன்னீங்களா? இங்கே தான் நீங்கள் அவங்கள வர சொன்னீங்களா? இஸ் திஸ் வேர் யூ ஆஸ்க்டு them டு கம்? இஸ் திஸ் வேர் யூ ஆஸ்க்டு them டு கம்? இங்கே தான் நீங்கள் அவரை வர சொன்னீங்களா? இஸ் திஸ் வேர் யூ ஆஸ்க்டு them டு கம்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில் பயன்பெற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களால் அமைக்க முடியுமா? கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.